ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஸ்லைடிங் வார்ட்ரோப் பெஸ்டா இல்ல ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் பெஸ்டா அப்படின்னு வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு எந்த வார்ட்ரோப் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது, இல்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது, ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப்க்கும் ஸ்லைடிங் வார்ட்ரோப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லைடருக்கும் ஓபனபிள் வார்ட்ரோப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மேஜரா உங்களுக்கு வந்து ட்ராக் இருக்கும். ட்ராக்ல உங்களுக்கு ஒரு ஷட்டர் ஃபிக்ஸ் பண்றதுதான் வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப். ஓபனபிள் வார்ட்ரோப்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஞ்சஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஹிஞ்சஸ்ல டோர்ஸ் வந்து உங்களுக்கு லாக் ஆகும். சோ ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி ஹிஞ்சஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் மேஜரான டிஃபரன்ஸ். ஸ்லைடிங் வார்ட்ரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்பேஸ கன்சியூம் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்துல மோர் ஸ்பேஸ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப் வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரூம் ரொம்ப குட்டியா இருக்கு, காம்பாக்டா இருக்கு, எனக்கு வந்து அங்க டோர் போட்டு நம்மளால வந்து ஒரு கபோர்டை போட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்லைடர் ஆப்ஷன் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா நான் சொல்வேன். பொதுவா இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 2 ட்ராக் 3 ட்ராக் அதே மாதிரி டாப் லைன் சேனல்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ல வருது. இதுலயுமே வந்து சாஃப்ட் க்ளோசரும் வருது. சோ ட்ராக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ராக்ஸ், எத்தனை ட்ராக் போடுறீங்க அப்படிங்கறது வந்து ஒரு கவுண்ட் இருக்கு. இந்த ட்ராக்கோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு வார்ட்ரோபை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ட்ராக் வந்து ஆட் ஆன் பண்ணிட்டே போவாங்க. இது என்னன்னா உங்க வார்ட்ரோபை எந்த அளவுக்கு ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து இந்த ட்ராக்கை வந்து டிசைட் பண்ணிட்டு ஷட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து 2 ட்ராக் போடுறீங்க அப்படின்னா ஒரு 50% ஆஃப் வார்ட்ரோப் தான் வந்து ஓபன் பண்ண முடியும். இதே ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஏரியாவும் வந்து ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல வந்து ஷட்டர்ஸ் வந்து 2 ஷட்டர்ஸ் இல்லைன்னா 3 ஷட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து கொடுப்பாங்க. சோ தட் உங்களுக்கு ஓபன் பண்றது வந்து டோட்டலாவே 100% உங்களால ஓபன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் இதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, டோரை ஓபன் பண்ணிட்டு நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸே இல்லை அப்படின்னா உங்களால ஓபனபிள் டோர்ஸ் வந்து உங்களால அங்க போட முடியாது. ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டர் சைஸ் குறைய உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்ப யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பொதுவா வந்து சிங்கிள் டோர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, 1 2 டோர்ஸ் போடுவாங்க இல்லைன்னா 3 டோர்ஸ் போடுவாங்க. அதோட ஸ்பேஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ஷட்டரோட நம்பர்ஸ் வந்து வேரி ஆகும். இப்ப எந்த இடத்துல வந்து ஸ்லைடர் வார்ட்ரோப் போடலாம், எந்த இடத்துல வந்து ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் போடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க ரூம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, அதாவது 10x10 10x12 10x13 இந்த சைஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் வந்து போயிடுங்க. இதே உங்களுக்கு வார்ட்ரோப்க்கும் உங்களோட பெட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2 to 3 feet தான் மேக்சிமமாவே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் போறது தான் பெட்டர். இல்ல உங்க ரூம் நல்ல பெருசா இருக்கு, 4 to 5 feet வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு பெட்டுக்கும் வார்ட்ரோப்புக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து நீங்க ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் வந்து போயிடலாம். வார்ட்ரோப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருளை எடுத்துட்டு உள்ள வைக்கிறோம் இல்ல ஏதாவது எடுத்து அலைன் பண்றோம் அப்படின்னா நமக்கான ஸ்பேஸ் வந்து இருந்தாதான் அதை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 feet இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ தட் அப்ப வந்து உங்களுக்கு ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் போறது பெட்டர். ஆனா இதே உங்களுக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்லைடிங் வார்ட்ரோப் போறது தான் அட்வைசபிள். அதே மாதிரி இதுல எப்ப வந்து உங்களால ஸ்லைடிங் வார்ட்ரோப் போட முடியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்ரூம் பக்கத்திலேயே வருது, இந்த ஸ்லைடர் போயிட்டு ரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களால இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோபை போட முடியாது. சோ அதுக்கான ஃபீசிபிலிட்டியும் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இதுல எது நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்லைடிங் வார்ட்ரோபை பொறுத்த வரைக்கும் அதோட ஹிஞ்சஸ் அதே மாதிரி ட்ராக் லைனர் வந்து பிக்ஸ் பண்றது இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 4 to 5 inches வந்து ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும் கம்பேர் டு ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப். ஏன்னா ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப்ல ஜஸ்ட் நீங்க ஷட்டர் மட்டும் தான் பிக்ஸ் பண்ண போறீங்க, மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ட்ராக்ல சொன்ன மாதிரி 2 ட்ராக் 3 ட்ராக் அப்படின்னு போடும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேஸ் வந்து அந்த இன்ச்சஸ் கணக்குல உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா ட்ராக் ஆட் ஆன் ஆக உங்களுக்கு வந்து அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து கம்மி ஆகிட்டே வர மாதிரி இருக்கும். சோ ஸ்பேஸ் சேவர் நல்ல யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் தான் பெட்டர். ஏன்னா ட்ராக்குக்கான இடம் வந்து உங்களுக்கு எடுக்க தான் செய்யும். ஒரு வார்ட்ரோப் டிசைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து வீடு கட்டுற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா பிளான் பண்ணும்போதே வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்ட்ரோப் இருக்கிற ஏரியாவை வந்து அவுட்டர் சைடு எலிவேட் பண்ண பாருங்க. சோ தட் உங்களுக்கு வந்து வீட்டுல வாலோட இது வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும், வார்ட்ரோப் தனியா எம்போஸ் ஆகி உள்ள வரா மாதிரி இருக்காது. சோ நீங்க வந்து ஒரு ரூம் 10x10
வந்து ரூம் கட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க வார்ட்ரோப போட போறீங்க அப்படின்னா அதுக்கான 2 அடியும் வந்து சேர்த்து போயிடும். நீங்க வந்து வீடு கட்டிட்டு இருக்கும் போதே பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிவேட் ஆகி வெளியே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து வால் வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும், எம்போஸ் ஆகி நீங்க உள்ள இருக்கிற இடத்தையும் சேர்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ நீங்க பிளான் பண்ணும்போது இதையும் சேர்த்தே பிளான் பண்ணீங்கன்னா ஈவன் லுக் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்டே நீங்க டிசைன் வேற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதை கரெக்ட் பண்றதுக்குலாம் வந்து நிறைய டைமும் எடுக்கும், மணியும் செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப்க்கும் ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப்புக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நம்மளுக்கு ஸ்லைடிங் வார்ட்ரோப்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ சிஸ்டம்ஸ் எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹெவி சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதுல ஈஸியா டஸ்ட் படியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். டஸ்ட் படிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். சேனல்ஸ் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரூஸ் வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால மெக்கானிசம் கொஞ்சம் கஷ்டமாகும். ஏன்னா நம்ம ஈவன் லென்த்ல வந்து கரெக்டா ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் போனீங்க அப்படின்னா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணதான் போறோம். இது ஹிஞ்சஸ்ல தான் பிடிச்சிருக்கிறதுனால பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு டஸ்ட் போகும் அப்படிங்கிற ப்ராப்ளமும் கிடையாது. ஈஸியா உங்களுக்கு வந்து ஷட்டர்ஸ் வந்து ஒன்னுக்கு மேல ஒன்னு ஈஸியா வந்து ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. பட் ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப்ல அந்த அளவுக்கு ஆட்கள் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நார்மலா ஒரு கார்பென்ட்ரிங் ஒர்க் தெரியுது அப்படின்னாவே பேசிக் தெரியறவங்களுக்கே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். சப்போஸ் அவங்க வந்து ஒழுங்கா அலைன் பண்ணல அப்படின்னா சேனல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும், சரியா ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு அதுல கிடைக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து தேவைப்படுவாங்க. அடுத்து நீங்க ரஃப் அண்ட் டஃபா அடிக்கடி திறந்து மூடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது மெக்கானிசம்ல யூஸ் பண்றதுனால ஸ்லைடர் வார்ட்ரோப் வந்து ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப்ல அந்த ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் அப்படியே போனாலும் ஹிஞ்சஸ் வந்து ஒரு 100 rupees 200 rupeesல மாத்திர முடியும். பட் ஸ்லைடிங்ல போயிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ராக் மெக்கானிசமே மாத்துறதுக்கு ரொம்ப செலவாகும், எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ ரிப்பேர் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து ஸ்லைடிங் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல என்னென்ன டைப் ஆஃப் ஹிஞ்சஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் ட்ராக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இதுல எனக்கு தெரிஞ்ச சில ட்ராக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மெக்கானிசம்ஸ், ஸோ தட் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது இயர் வர வர நமக்கு அப்கிரேட் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ சில பேசிக் இது மட்டும் நான் சொல்றேன். டாப் லைன் சிஸ்டம், இன்னர் ஸ்லைடிங் சிஸ்டம் மேஜரா இருக்கிற இது. நார்மல் ஸ்லைடிங் சிஸ்டம்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல வந்து அந்த ட்ராக் வந்து விசிபிளா தெரியும். இதே டாப் லைன் சேனல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ட்ராக் தெரியாது. அதே மாதிரி டோர் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போய் ரெஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டாப் லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ சீம்லெஸ்ஸா போயிட்டு செட் ஆகாது, ஒரு டோருக்கு மேல ஒன்னு ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் டாப் லைனை பொறுத்த வரைக்கும். இதே இன்லைன் ட்ராக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது என்னங்கன்னா சீம்லெஸ்ஸா போய் உங்களுக்கு செட் ஆகும். சோ எந்த அளவுக்கு மெக்கானிசம்ஸ் நம்ம பெட்டரா அந்த சீம்லெஸ் லுக்கை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவும் அதிகமாக தான் செய்யும். நெக்ஸ்ட் ஹிஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹிஞ்சஸ் வருது, அதே மாதிரி சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸும் வருது. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வார்ட்ரோப் வந்து ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோப் போறீங்க அப்படின்னா சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸே போயிடுங்க. ஏன்னா ரெண்டுத்துக்கும் பெரிய பிரைஸ் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, தவிர ரொம்ப அப்படியே கிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து ஹிஞ்சஸ்க்கு வந்து இருக்காது. ஸ்லைடிங் வார்ட்ரோப் போடுறதா இருந்தா ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் 5,000 இருந்து 50,000 1 lakh வரைக்கும் ட்ராக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு பிரைஸ் ரேஞ்ச்ல. அதே ஹிஞ்சஸ் போனீங்க அப்படின்னா 50 rupeesல இருந்து 700 வரைக்கும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எப்பயுமே ஹிஞ்சஸா இருக்கட்டும் ட்ராக்கா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு பிராண்டடா போயிடுங்க. லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு வாரண்டி எப்படி இருக்கும்னு தெரியாது, சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ ஃபைனல் டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களோட வார்ட்ரோபோட காஸ்டிங்கை வந்து குறைக்கணும். அது ஓபனபிள் ஹிஞ்ச் வார்ட்ரோபா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஸ்லைடரா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க பிரைஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து மெயினா வந்து உட்ல தான் பண்றீங்க அப்படின்னா பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இதுல யூஸ் பண்ற ஆக்சசரிஸை நீங்க வந்து சேஞ்ச் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் புல் அவுட் ஹேங்கர்ஸ், டிராயர்ஸ், ட்ரௌசர் ஹேங்கர் இதெல்லாம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆன் காஸ்ட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சசரிஸை முடிஞ்ச அளவுக்கு மினிமலா யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் போட போறீங்க அப்படின்னா போடுறதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சைஸ்ல தான் வரும், அதை கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபிக்ஸ்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி உங்களோட வார்ட்ரோப் சைஸும் அதே மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வார்ட்ரோப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சைஸ்க்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த ஆக்சசரிஸ் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்க வார்ட்ரோப் சைஸ் ரொம்ப குட்டியா இருந்தாலும் அதுக்கான ஆக்சசரிஸ் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
ஸோ இப்போ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ப்ரைஸ்லாம் இருக்கு, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு, அதே மாதிரி எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஃபைனலி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ரூம்ல வந்து எனக்கு ஸ்லைடிங் தான் போட்டாகணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸும் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவா பண்ணி ட்ராக்ஸும் போட முடியாது. எனக்கு அந்த ரெஸ்டிங்க்கும் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லைன் ட்ராக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோருக்கு யூஸ் பண்ற ட்ராக் எடுத்து நான் வந்து வார்ட்ரோப்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கஸ்டமைஸ் பண்றதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் வந்து இதுதான். நம்ம எங்க எது வேணுமோ அதை நம்ம மாத்திக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டோருக்கு யூஸ் பண்ற அந்த ட்ராக்கே வந்து வார்ட்ரோப்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு மாடல்ல டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் உங்களுக்கு ஒர்க் பண்ற கார்பெண்டருக்கு அந்த ஒர்க் வந்து தெரியுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு வேலையை கொடுங்க. So I hope you like this video. Thank you for watching. See you in the next video. Suppose உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. மேபி ஃபியூச்சர்ல யாராவது தேடிட்டு இருக்காங்க, இதை பண்ற பிளான்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆவாங்க இது மூலமா.